வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள், தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் கும்பகோணம் நீலத்தினூர் சாலையில் அமைந்திருக்கும் கடிச்சம்பாடி என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பூதேவி ஸ்ரீதேவி சமேத சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுங்க. இத்திருத்தலத்தின் தல புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரம்மாவிற்கு விஷ்ணு காட்சியளித்த தலமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. அந்த பெருமாள் காட்சியளிக்க மிக அழகாக இருந்தால் சௌந்தரம் என்றால் அழகுங்க. அதனால தான் இந்த பெருமாளுக்கு சௌந்தரராஜ பெருமாள் என்று பெயர் வந்ததாகவும் இங்கே கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தின் அருகிலேயே இத்திருத்தலத்திற்கு சொந்தமான அழகிய புஷ்கரணி இருக்குங்க. அந்த புஷ்கரணியாவது பிரம்ம தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிருகு முனிவர் இங்கு வந்து இந்த பெருமாளை தரிசித்து தியானம் செய்தால் அது பிருகு தீர்த்தம் என்று கூட வழங்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். பண்டைய காலத்தில் இந்த இடத்தை ஆண்டு வந்த மன்னர் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் ஒரு குறிப்பிட்ட பறவையின் சத்தம் கேட்டு எழுந்து விட்டதால், அதாவது அந்த பறவையின் வகை என்னென்னா கரிச்சம்னு சொல்கிறாங்க. அந்த கரிச்சம்ங்கிற பறவை பாடி வருவதால் இத்திருத்தலமானது கரிச்சம்பாடி என பின்னர் மருவி அது கடிச்சம்பாடி ஆயிட்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏனைய சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆனது கச்சிப்பாடி என்றுதான் பண்டைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்கிற. கச்சி என்பது பல்லவ மன்னர்களை குறிக்கிறதுங்க. பாடி என்பது ஆர்மி கேம்ப், அதாவது இராணுவ முகாமை குறிக்கும். கச்சிப்பாடி என்பது பின்னர் மருவி கடிச்சம்பாடி ஆகிவிட்டது என்று கூட சிலர் கூறுகிறார்கள். இத்திருத்தலத்தின் தெற்கிலே சுமார் 28,000 சதுரடி பரப்பில் நந்தவனம் ஒன்று ஏற்கனவே இருந்திருக்கிறது. அந்த நந்தவனம் இருந்ததற்கான ஒரு சுவடு கூட இன்று இல்லைங்க. அதாவது அந்த நந்தவனமானது பழங்காலத்தில் ஒரு சேனாதிபதியால் இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டு அதிலிருந்து பூக்கள் கொய்யப்பட்டு தான் கும்பகோணத்தில் இருக்கும் அருள்மிகு சாரங்கமானை திருக்கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இறைவனுக்கு படைக்கப்பட்டதாக கூட கூறுகிறார்கள். ஆனால் தற்போது அதற்கான எந்த ஒரு சுவடுமே இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இக்கோயிலின் கட்டிடக்கலையை நோக்கும்போது இந்த கோயிலான சுமார் 1500 to 2000 வருட பழமையான கோயிலாகத்தான் இருக்கும் என தெரிய வருகிறதுங்க. அதாவது செங்கற்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலுமே அந்த கட்டடக்கலையானது மிக அழகாக காட்சி விட்டிருக்கிறதுங்க. இன்னும் கூட அந்த காம்பவுண்டு சுவர்லாம் நன்றாகவே இருக்கிறது. இத்திருக்கோயிலில் காணப்படும் ஒவ்வொரு மூர்த்தங்களுமே நம்முடைய நேரில் பேசுவது போல் மிக அழகாக இருப்பது தாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு. ஒரு காலத்தில் இந்த கோயிலானது 3 பிரகாரங்கள் 3 நிலை ராஜகோபுரத்தின் கம்பீரமாக காட்சி அளித்திருக்கிறதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஊரில் இந்த கோயிலுக்கு தேர் கூட ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கு 1000 பிறைகின்ற அபூர்வ மனிதர்கள் ஒருவர்களை சந்தித்த போது கூறினாங்க. ஆனால் அந்த கோயிலுடைய நிலை தற்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னால் இதே கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். அப்போ இந்த உள்ளே நுழைய முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஓரளவு உள்ள நுழைஞ்சிற மாதிரி பண்ணியிருக்காங்க. திருப்பணி வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு எங்கள் உள்ளவங்க சொன்னாங்க. நாங்கள் போன அன்னைக்கு என்னென்னா அந்த வேலைகள் நின்றுருந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிகச்சிறப்பாக இந்த கோயிலானது பராமரிக்கப்படுகிறத கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு நிலையில் இருந்ததுங்க. அதை தூக்கி இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் மற்றும் அந்த கருவறைக்கு மேலே உள்ள கருங்கற்கெல்லாம் பூசி மிக அழகாக பண்ணிட்டு மிக அழகாக வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இங்கே ஆண்டாள், ஆஞ்சநேயர் மற்றும் தாயாருக்கு தனி சன்னதிகள் இருந்திருக்கிறது. அதற்கான சூழல்கள் இருக்கின்றன. அதற்கான முகூர்த்தங்கள் கூட தனியே தற்பொழுது வெளியே வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. பூஜைகள் ஒரு கால வேலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகிய திருக்கோயில் நன்றாகவே பராமரிக்கப்படுகிறதுங்க. இந்த கோயில் மீண்டும் புனர் உதாரணம் பெற்று பழைய நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய ஆசை. அது உங்களுடைய ஆசையாகவும் இருக்குங்க. அதனால் இந்த கோயிலுக்கான திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டு வரும் இந்த வேலையிலே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நம்பரை தொடர்பு கொண்டு தாங்களால் இயன்ற பொருளுதவி மற்றும் நிதியுதவியை செய்து இந்த பெருமாள் கோயிலை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பது தாங்க எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மீண்டும் ஒரு அழகிய திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.